எதை நான் சொல்றேன்? இதுங்க தொல்லை ஒளிஞ்சதுன்னு காலையில காஃபி எடுத்துட்டு போனேன். யாருக்கு? நான் வேற யாருக்கு காஃபி எடுத்துட்டு போக போறேன்? ஆதிக்கு தான். சரி. ரூம்ல ஆதி இல்லன்னு போயிட்டான். அந்த பாரதி பின்னாடியே போயிட்டான். அவளை கொண்டு போய் எங்க வச்சாலும் அவளை தேடி இந்த ஆதி போயிடுறான்னு. ஏய், நீயே ஏதாவது கற்பனை பண்ணிட்டு இருக்காத மித்ரா. அப்படிலாம் ஒண்ணும் இருக்காது. ஆதி அங்கெல்லாம் போயிருக்க மாட்டாரு. ஆமா, நீ ஆதிக்கு போன் பண்ணியா? இத நீ எனக்கு சொல்லணுமான்னு? ஆதியோட மொபைல் ரீச் ஆகல. எங்க போறேன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. சொல்லிட்டு போக முடியாத அளவுக்கு அப்படி என்ன எமர்ஜென்சி? ரீச் ஆகலையா? அவங்கள கூட சமாளிச்சிடலாம் போல இருக்கு. ஆனா இந்த ஆதி ஏன் இப்படி இருக்கான்? நடக்கிறதெல்லாம் பார்த்தா ஆதியத்தான் சரி பண்ணணும் போல இருக்கே. கரெக்டா சொன்ன. நானும் அததான் யோசிக்கிறேன். இந்த விஷயத்த முதல்லயே சரி பண்ணிருக்கணும். சரியா இருக்கும்னு நினைச்சுதான் தப்பு பண்ணிட்டேன். அவங்களை இங்க கூட்டிட்டு வந்தது, இவ்வளவு நாள் வச்சிருந்தது எல்லாமே தப்பா போச்சு. எனக்கு நானே குழிய தோண்டிக்கிட்டேன். இப்ப யோசிச்சு என்ன பண்றது? எனக்கு அப்பவே நீ சொன்ன விஷயத்துல எந்த உடன்பாடும் கிடையாது. நீ சொன்னதுனாலதான் நான் சரின்னு ஒத்துக்கிட்டேன். இல்லைன்னா அந்த கூட்டத்தை இந்த வீட்டுக்குள்ள தங்க வைக்க எனக்கு. என்ன ஆதி, நீங்க இங்க வந்ததை சொல்ல மாட்டீங்களா? காலையில உங்க ரூமுக்கு காஃபி எடுத்துட்டு வந்து பாக்குறேன், நீங்க ரூம்லயே இல்ல. போன் பண்ணா உங்க நம்பர் ரீச் ஆக மாட்டேங்குது. நான் என்னன்னு நினைக்கிறது? ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்கலாம்ல. சாரி மித்ரா, நான் உங்ககிட்ட சொல்லிட்டு வந்திருக்கணும். சொல்லாம வந்தது தப்புதான். ஆதி, நீங்க சாரி சொல்லணும்ன்றதுக்காக நான் இத கேட்கல. இங்க வந்துட்டு லேட் ஆனா கூட நம்ம வீட்டுக்கு வந்திருக்கலாம்ல. இங்கே ஸ்டே பண்ணிட்டா என்ன அர்த்தம்? மித்ரா, நேற்று நைட்டு ஒரு எமர்ஜென்சி, அதான் டக்குன்னு கிளம்பி வர வேண்டியதா போயிடுச்சு. நீங்க எல்லாரும் நல்லா தூங்கிட்டு இருந்தீங்க, சரி டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு தான் சொல்லாம வந்துட்டேன். அப்படி என்ன அது எமர்ஜென்சி? இந்த வீட்டுக்கு நேற்று நைட்டு திருட வந்துட்டான். என்ன சொல்றீங்க ஆதி? திருடனா? ஆமா மித்ரா. சாரி ஆதி, எனக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்ததே தெரியாது. நீங்க உடனே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதானே? அவங்க வந்து திருடனை புடிச்சிருப்பாங்களே. தேவைப்பட்டா நம்ம செக்யூரிட்டி கூட ஏற்பாடு பண்ணிருக்கலாம். மித்ரா, சொல்றது ரொம்ப ஈஸி. ஆனா நேற்று நைட் இவங்க எல்லாரும் ரொம்ப பயந்து போயிருந்தாங்க. அந்த டைம்ல நான் இங்க வர்றதுதான் கரெக்டா இருக்கும். ஏமா, நீ சொல்றதெல்லாம் சரிதான். அந்த நேரத்துல எங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல. நீங்க வேற இந்த அத்துவான காட்டுக்குள்ள வீட்டை வாங்கி எங்களை இங்க கொண்டாந்து விட்டுட்டீங்க. நாங்க சந்தோஷமா தான் இந்த வீட்டுக்கு குடி வந்தோம். இப்படி வந்த நாளையே திருட வந்து மண்டையை உடைப்பான்னு நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என்ன அடிமா, உடம்பெல்லாம் அங்கங்க வலி. அங்க தொட்டா இங்க வலிக்குது, இங்க தொட்டா அங்க வலிக்குது. ஐயோ, வயசானவனு கூட பார்க்காம நகைக்காக என்ன போட்டு அடிச்சானுங்க. கேட்டா நானே கழட்டி கொடுத்துருக்க மாட்டேனா? பாட்டி, நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது. ஆனா ஆதிக்கு போன் பண்றதுக்கு பதிலா போலீஸ்க்கே போன் பண்ணிருக்கலாம்ல. மித்ரா, இந்த வீட்ல ஆம்பளைங்க இல்லைன்னு நோட்டை விட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்காங்க. ஆமா மித்ரா, ஒரு 2 நாள் தம்பி இங்க தங்கி இருந்தா எங்களுக்கும் கொஞ்சம் தைரியம் வந்துடும். உனக்கு ஆபீஸ் வேலை நடந்த மாதிரி இருக்கும், தம்பி எங்களை பாத்துக்கிட்ட மாதிரி இருக்கும். அதான் இப்ப நம்ம ஊர்ல படிச்ச பசங்க எல்லாரும் வீட்டுக்குள்ளே டவுசரும் மேல் சட்டையும் போட்டுக்கிட்டு கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து வேலை செய்றீங்களே, அந்த மாதிரி ஆதி தம்பிக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருமா. உனக்கு புண்ணியமா போயிடும். அவங்க திரும்பவும் வந்துடுவாங்களோன்னு நினைச்சா ரொம்ப பயமா இருக்குமா. என்ன கொண்டு போட்ட அந்த பாவம் உனக்கு வேண்டாம்பா.
பாட்டி, ஏன் இப்படியெல்லாம் பேசுறீங்க? அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, போலீஸ்னா இன்னும் பாதுகாப்பா இருக்கும். அந்த பொறுக்கி பசங்களால ஆதிக்கும் கூட ஏதாச்சும் ஆயிடலாம்ல. அவரும் நம்மள மாதிரி தானே. மித்ரா, அந்த கவலையும் உனக்கு வேண்டாம். தம்பி சண்டை போட்டு நீ பார்த்தது இல்லையே, அப்படியே பாஞ்சு பாஞ்சு அடிப்பாரு. நான் ஒரு தடவை பார்த்துருக்கேன். மேடம், பாட்டி ரொம்ப பயப்படுறாங்க. 2 நாள் தானே மேடம், அதுக்கப்புறம் சார் ஆஃபீஸ்க்கு வந்துருவாரு. மேடம் ப்ளீஸ், உங்களுக்கு எங்க நிலைமை புரியும்னு நினைக்கிறேன். எல்லாரும் சேர்ந்து டிராமா பண்றீங்களா? எனக்கான டைம் வரும், அப்போ நான் உங்களை வச்சுக்கிறேன். அம்மா, என் பேரு காஞ்சனா. பாம் பிளாஸ்ட் பண்ணாரே அவரோட பொண்டாட்டி. டேய், உனக்கு அறிவு இருக்கா? உனக்கு உன்னை யார் இங்க எல்லாம் வர சொன்னது? ஆமா, இந்த வீட்டு அட்ரஸ் எப்படி தெரியும் உனக்கு? என் வீட்டுக்காரர் தாங்க கொடுத்தாரு. எப்பவுமே யாருக்கு வேலை செய்ய போறதா இருந்தாலும் அவங்க வீட்டு அட்ரஸ், அவங்கள பத்தின தகவல் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டு தான் தொழிலுக்கே போவாரு. எனக்கு அவர் பண்ற வேலையில இஷ்டமே இல்லை. அதான் விட்டுட்டு ஊர் பக்கமே போயிடலான்னு நினைக்கிறப்பதான் என் பிள்ளைக்கு வயித்துல கட்டிங்க ஆபரேஷன் பண்ணணும்னு டாக்டர் சொல்லிட்டாரு. கடைசியா இந்த வேலையை மட்டும் பண்ணிடுறேன்னு சத்தியம் பண்ணிட்டு போனாரு. ஆளையே காணையா. இப்ப வரைக்கும் அவரை பத்தின எந்த தகவலும் இல்ல. அதனாலதான் வேலை கொடுத்த உங்களை பார்த்து உதவி கேட்டுட்டு போலான்னு இங்க வந்தாங்கய்யா.